உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயங்கள் எப்போதும் பெரியவைகள் அல்ல, அல்லது பெரும்பாலும் சப்தமானவர்களாக இருக்கின்றன. இது ஒழுங்கிய முயற்சி, தொடர்ந்து முயற்சிக்கும் திறன் மற்றும் அன்றாட திருப்பங்களின் மூலமாகவே தான் வழிகள் உருவாகுகின்றன. உன் சக்தி மிக பெரியதாக இருக்கின்றது. அவை அனைத்தும் கடந்து செல்லும். பெரியவையாக அல்லது பரபரப்பாக இருக்க வேண்டாம். அது உங்கள் தொடர்ந்த முயற்சி, நிலைத்திருத்தம் மற்றும் உங்கள் சக்தி, நம்பிக்கைதான் முக்கியம். நீங்கள் மலையாக அல்லது ஓடையாக இருக்கலாம். உங்கள் பயணம் பல மாறுபாடுகளை உருவாக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், மலை, ஓடை, காற்று உங்களிடம் பேசுகிறது தன்னம்பிக்கை பற்றி. ஸோ வெல்கம் டு அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். இது ஒரு அமைதியான பள்ளத்தாக்கின் காட்சி. மலை அதன் பெருமைசாலியான உயரத்தில் இருந்தாலும் அதன் மேல் மேகம் விழுந்து அதன் பக்கங்களில் மழைக்காலம் துவங்கியிருக்கின்றது. ஓர் ஓடை அந்த மலை அடிவாரத்தில் ஓடியும் அதன் நீரின் முழக்கம் எனும் மென்மையான சப்தத்துடன் வளரும் மலர்கள், பசுமை நிலங்கள் அனைத்தையும் ஊட்டுகிறது. ஓடி வரும் ஓடை தன்னை ஒரு பெரிய கடினமான நிலத்தில் சிறியதாக உணர்ந்து அதன் பாதையை நினைத்து கவலைப்படுகிறது. மலை அதன் முழு பெருமையுடன் நிருதமாக நிலைத்து நிற்கிறது. இந்த கதையின் பாடம் எளிதானது. பெரியவையாக அல்லது பரபரப்பாக இருக்க வேண்டாம். அது உங்கள் தொடர்ந்த முயற்சி, நிலைத்திருத்தம் மற்றும் உங்கள் சக்தி, நம்பிக்கைதான் முக்கியம். நீங்கள் மலையாக அல்லது ஓடையாக இருக்கலாம். உங்கள் பயணம் பல மாறுபாடுகளை உருவாக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். ஓடை ஒரு இளம், ஆர்வமுள்ள, சில நேரங்களில் சோர்வடைந்த இயற்கை சக்தி. அது எப்போதும் ஓடியே இருக்கிறது. ஆனால் அதன் பாதையை அதன் தன்மையால் பல நேரங்களில் சந்தேகிக்கிறது, ஒரு இளம் வாலிபனைப் போல. மலை ஒரு ஞானி, காலத்தால் சோதிக்கப்பட்ட மற்றும் உறுதியாக நிற்கும் இயற்கை சக்தி. அது பல காலங்களையும் பல பருவங்களையும் பார்த்து அனைத்து மாற்றங்களையும் மனதில் வைத்திருப்பதாக காட்டுகிறது, ஒரு ஞானியைப் போல. ஒரு சமயம் ஒரு அமைதியான பள்ளத்தாக்கில் 2 நண்பர்கள் இருந்தனர். ஒரு உயரமான மலை மற்றும் ஒரு சிறிய, வெளிப்படையாக முக்கியமற்ற ஓடை. மலை மிகுந்த பெருமை மற்றும் முக்கியத்துவத்துடன் உயர்ந்து மேகம் வரை உயர்ந்தது. ஆனால் ஓடை அவற்றில் எப்போதும் பலவீனமாக உணர்ந்தது. மலை அதன் கடினமான பள்ளங்கள், காற்று, மழை மற்றும் புயல்களை சந்தித்தாலும் உறுதியுடன் நிற்கின்றது. அது அதன் நிலையை பெருமையாக கருதியது. ஒரு பெரும் மலை மேகங்களால் மூடப்பட்ட உச்சிக்குள் இருந்து இழுவை தொடங்குகிறது. மலை முழுவதும் கடுமையான பாறைகள் மற்றும் சுழலும் காற்றுகளின் தாக்கம் தெரிகிறது. சூரியன் மலைக்கு மெல்ல ஒளி வீசும்போது அதன் பற்களை ஒளிரும் விதத்தில் வெளிப்படுகின்றது. மலை நிலையாக நிற்கும்போது அதன் மகத்துவம், தன்மை மற்றும் நிலைத்தன்மை அவ்வளவுடன் பின் வட்டாரமாக பாராட்டப்படுகிறது. மலை ஒரு அமைதியான காவலராக சுயநலத்தை தவிர்த்து காலப்போக்கில் நிலைத்து நிற்கின்றது. சிறிய ஓடை ஒரு அழகிய பள்ளத்தாக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதன் நீர் ஒளிரும் விதத்தில் மாறுகிறது. ஓடை சீராக, மெதுவாக, இடைவிடாமல் ஓடி பாறைகள், தாவரங்கள் மற்றும் மலர்களின் வழியாக செய்யும். அதனுடன் வரும் குறைந்த அலைச்சல்கள் பசுமையான புல்வெளியில் திசை மாறி செல்வதற்கான ஓட்டத்தை வெளிப்படுத்துகிறது.
ஓடையின் போக்கில் அதன் தீராத முயற்சி மற்றும் ஊக்கத்தை உணர முடிகிறது. ஆனால் ஓடை அது சிறியதாக இருந்தாலும் சந்தேகங்களை கொண்டிருந்தது. அது பள்ளத்தாக்கில் ஓடி நிலத்தில் பாதைகளை உருவாக்கி, ஆனால் எப்போதும் பார்த்தாலும் யாரும் அவளை கவனித்து கொண்டிருக்கவில்லை. மக்கள் மலைப்பகுதியை கண்டு அதிசயப்படுவார்கள், அதன் பெருமையை தெரிவித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஓடையின் வழியில் பயணிக்கும் போது யாரும் அவளை கவனிப்பது இல்லை. அவள் தன்னை பெண்ணாக உருக்கொண்டு இருக்கிறாள். என்ன முக்கியத்துவம் என்ற எண்ணத்தில் ஓடை தன்னையே கேட்டது. நான் மிகவும் சிறியது. நான் மலையைப் போல பெரியதாக இருக்க முடியாது. ஒரு நாள் ஓடை அமைதியாக ஓடி மலைக்கு, நீங்கள் ஏன் இவ்வளவு உயரமாக நிற்கின்றீர்கள்? புயல்களையும் பல வருடங்களையும் எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் என்றே கேள்வி கேட்டது. மலைக்கும் ஓடையும் அருகிலுள்ள இடத்தில் சந்திப்பவை. ஓடை அதன் பாறைகளை கடந்து ஓடுகிறது. அதற்கு கிடைக்கும் இடம் ஒன்றினை தேடி பயணிக்கிறது. மலை தன்னுடைய உறுதியான நிலைத்த நிலையை காட்டி அதன் பரிதி மற்றும் மகத்துவத்தில் நிற்கிறது. ஒளி மங்கியிருந்தாலும் ஓடையின் சீரான ஓட்டம் மற்றும் மலை சக்தியின் நிலைத்த நிலை ஒரே நேரத்தில் ஒற்றுமை மற்றும் வித்தியாசத்தை வெளிப்படுத்துகிறது. ஓடை அதிக துடிப்புடன், நீ எதற்காக இவ்வளவு நிலைத்திருக்கிறாய்? மலை, நீ எப்போதும் அப்படியே நிற்கின்றாய். காற்றுகள் வீசுகிறதா, மழை பெய்வதா, எந்த ஒன்றும் உனக்கு மாற்றங்களை கொண்டு வராது. அது உன்னை கட்டியிருக்கும் சிக்கலா? எப்போதாவது நீயும் நான் போல ஓடி செல்வதை ஆசைப்பட்டதோ? மலை ஒரு மென்மையான சிரிப்புடன் அதன் ஆழமான குரலுடன் பதிலளித்தது. நான் ஏராளமான காலமாக இங்கே நிற்கின்றேன். சிறிய ஓடை, நான் கடும் காற்றுகளையும் தொடர்ந்து பெய்யும் மழைகளையும் காலத்தையும் எதிர்கொண்டேன். ஆனால் நீ தெரியாமல் இருக்கிறாய் என்னுடைய உறுதியை. என் அமைதியில் இருத்தல் மற்றும் உழைப்பின் சக்தி என்னை நிறுத்துகிறது. நான் திடமாக நிற்கிறேன், ஏனெனில் நான் சரியான நேரத்தை உணர்கிறேன். நான் நின்று நிற்கின்றேன் ஓடை, ஏனெனில் என் நிலைத்தன்மையில் என் சக்தி இருக்கிறது. ஆனால் நீ உன் போன்றவற்றின் ஓட்டம் புதிய பாதையை காண்கிறது. ஓடை புதிதாக சிரிப்புடன், நான் எப்போதும் ஓடிச் செல்ல வேண்டும். நான் புதிய வழியை உருவாக்கி என் பாதையை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் நீ சுமூகமாக நிற்கிறாய். உனக்கு என்ன பயன்? ஓடை அதை கவனித்தபடியே கேட்டது. நான் மிகவும் சிறிய ஒன்றாக இருக்கின்றேன். நான் ஒரு சில நேரங்களில் ஓடிப்போகிறேன், பின்னர் நான் மறைந்து போகின்றேன். என்னுடைய வாழ்வு முற்றிலும் குறுகியது. என்ன பலன் என்றது. மலை தனது நிலைத்த நிலையை வலியுறுத்தும் போது அதன் வாயில் இருந்து தெய்வீக ஞானம் மற்றும் எளிமையான அறிவுரைகள் வாசிக்கப்படுகிறது. ஓடை அதன் வழியில் சிக்கிக்கொண்டு நீண்ட கால பயணத்தில் அடுத்த வழியை தேடி நிற்கிறது. மலை உறுதியாக இருக்கிறது. அதன் பாறைகள் மற்றும் அதன் மீது தொந்தரவு ஏற்படும் காற்றுகள் ஓடையின் கவலைக்கு பதிலளிக்கின்றது. மலை மென்மையான குரலில், உன் ஓட்டம் முக்கியமானது. நீ அப்போது மாற்றங்களை உருவாக்குகிறாய். அதை நீ காணவில்லை என்றாலும் நான் நிலைத்திருக்கிறேன். ஆனால் அதனால் என் வேலையை நின்றுவிடவில்லை. நான் எப்போது இங்கே நிலைத்து நிற்கின்றேன் என்று பாருங்கள். ஏனெனில் எனக்கு தெரியும், எப்போதும் என்னை மாற்றுவது இல்லை. மலை நகைத்தது. நீங்கள் அந்த பள்ளத்தாக்கை பார்க்கின்றீர்களா? நீ எண்ணியபடி இல்லாமல் நீங்கள் எவ்வளவு ஒழுக்கமாக ஓடியதால் நீங்கள் அந்த பள்ளத்தாக்கை உருவாக்கியிருக்கிறீர்கள். ஒவ்வொரு அலை, ஒவ்வொரு அடி அதை உருவாக்கியது. மலை
தோன்றி அவ்வாறு நிலைத்திருக்கும் போது அதேபோல் நீர் ஓடையானது பாதைகளை உருவாக்குகிறது. உன் பயணம் அமைதியானதாக இருக்கலாம், ஆனால் அது அதிசயமாக சக்தி வாய்ந்தது. ஓடை தன்னுடைய வழியில் நின்று அதன் நீர் அடிக்கடி பசுமையான மலை மற்றும் அதன் நீரில் பிரதிபலிக்கும் அழகான காட்சியை பார்ப்பது. ஒளிரும் நீரின் மேல் மலை காட்சி அமைதியுடன் அதன் மாறாக நிலைத்தன்மையை சரியாக பிரதிபலிக்கின்றது. ஓடையின் மெதுவாக நிறுத்தப்பட்ட ஓட்டத்தில் அது தன்னுடைய பணியை புரிந்து கொள்வதை உணர முடிகிறது. ஓடை சில நேரம் சிந்திக்கின்றது, நான் அப்படியா? எனக்கு எப்போதும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உள்ளது. நான் நிறைய அலைகளை புரண்டவாறு ஓடி அடிப்படையில் சில நேரங்களில் யாரும் என்னை புரிந்து கொள்ளாமல் போகின்றனர் என்று கூறுகிறது ஒரு இளமை உள்ள ஒரு பெண்ணாக. மலை மென்மையான சிரிப்புடன் பொதுவாக பசுவின் அலைச்சல் மற்றும் மின்னலின் ஏற்றம் புதிய மாற்றங்களை அடைகிறது. நீ கவனிக்கவில்லை என்று நினைத்தாலும் நீ மண்ணின் மீது வீச்சுகளை நிறைய உருவாக்குகிறாய். நீ பலவீனமாக தோன்றினாலும் நீ அவற்றை மாற்றுகின்றாய். நிறைவுக்கான கடைசி முன்னோட்டத்தை நீ பார்க்க நேரிடும் என்றது மலை ஒரு ஞானியைப் போல. ஓடை இதை அறிந்து கொண்டு, நான் சிறியது என்றாலும் எனக்கு சோர்வு ஏற்பட்டு கொள்கின்றது, என்னை பலவீனமாக உணர்கிறேன், என்ன ஒரு மாறுபாடு என்றது. மலை மெதுவாக சொன்னது, உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயங்கள் எப்போதும் பெரியவைகள் அல்ல, அல்லது பெரும்பாலும் சப்தமானவைகளாக இருக்கின்றன. இது ஒழுங்கிய முயற்சி, தொடர்ந்து முயற்சிக்கும் திறன் மற்றும் அன்றாட திருப்பங்களின் மூலமாகவே தான் வழிகள் உருவாகுகின்றன. உன் சக்தி மிக பெரியதாக இருக்கின்றது, அவை அனைத்தும் கடந்து செல்லும் என்றது மலை. ஓடை சுமூகமாக நினைத்து அதன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஓடத் தொடங்கியது. அது பெரியதாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை, அது தொடர்ந்தும் செல்ல வேண்டும், ஓட வேண்டும், தனது பாதையை உருவாக்க வேண்டும். என்ன ஒரு தன்னம்பிக்கை! ஓடை மெதுவாக சிரிக்கின்றது. பொறுமை. அது என்ன சொல்லப் போகின்றது? நான் ஓடும்போது ஏன் அலைப்பாட்டில் மட்டும் வாழ்கிறேன், ஆனால் அதில் நீ என்னும் வழியை விட கஷ்டத்தை உணர்ந்தேன். மலை. அழகிய வேளையில் நீ ஓடிய திசைகளை சரி செய்யக்கூடியதும், வளைந்தால் அது குறியீடு அல்ல, எப்போதும் தடங்கள் செய்யும்போது வருகிறேன். ஓடை இந்த முறை அவளது வழியை கண்டுபிடிக்க முடியாமல் தடம் பிடித்து நின்றது. அதில் ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. என் போராட்டம் எப்போது முடியும் என்று அதிருப்தியுடன் பேச ஆரம்பித்தது. ஓடை குற்றுமிக்க சிரமப்பட்ட குரலில், நான் எப்போது இந்த சோதனையை முடிப்பேன் மலை? எவ்வளவு நெடுங்காலமாக நான் இப்போது ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த பாறைகள் என்னை எப்பொழுதும் தடுக்கும். மேலும் ஓடினாலும் அந்த காட்சி எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்னை காட்ட முடியவில்லை, எதுவும் மாற்றப்படவில்லை. மலை இப்போதும் அமைதியாக இருந்தது. அதன் உணர்வை திரும்பி பெறும் காற்று அமைதியான சத்தத்தில் அதன் அறிவுறுத்தலுடன் ஓடையின் கேள்விக்கு பதிலளிக்கத் தொடங்கியது. மலை அழகிய ஆழ்ந்த குரலில், ஓடை, நீ நினைக்கின்றது போல இந்த பாதையில் காட்சிகள் மாறுவது எளிதல்ல. எல்லாவற்றையும் உடனடியாக மாற்றுவதற்கு அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியது இல்லை. என் காட்சி மாறாமல் இருக்கின்றது, ஆனால் நான் தன் உள்ளத்தில் ஒரு அசையும் மாற்றத்தை உணர்கிறேன். நீ செல்லும் பாதையில்தானே மாற்றத்தை உண்டாக்கும் சக்தி உனக்கு உண்டு. ஓடை மெதுவாக ஓடிய போது அவளுக்கு மலை சொல்லும் அந்த வார்த்தைகள் உற்சாகமாக மாறின. அப்போது அவளுக்குள் ஒரு புதிய கண்ணோட்டம் தோன்றியது. மலை பயணம் நிலைத்திருக்கும், ஆனால் அவளது பாதையில் ஓடையின் ஓட்டம் மென்மையாக அவளுக்குள் பல மாறுதல்களை உருவாக்குகிறது என்பதை உணர்ந்தது.
ஓடை திறமையாக சிந்தனை முனைவோடு நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் பார்க்க முடியாத மாற்றங்கள் இன்னும் நடக்கின்றன என்று சொல்லுகிறது. இங்கு மழை பெரியதாக இருக்கிறது, ஆனால் என் சிறிய அணைகள் இந்த நிலத்தில் பரிபூரணமானதாக மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பது நான் உணரவில்லை. மழை தனக்குள் பெரும் வாய் திறந்து, ஆம் ஓடை, நீ நமது நிலத்தை சிறிது சிறிதாக மாற்றுகிறாய். நீ ஓடி செல்லும்போது நீ காணாதவையாக இருக்கும் அசைவுகள் அனைத்தும் அடிப்படையில் கையாண்டுள்ளவை. நீ ஒரு சொர்க்கப் பொருளை மாற்றுகிறாய். நீ வெறும் ஒரு அணையாய் கரையாக இருக்காது. உன்னுடைய ஊக்கம், உன்னுடைய பரிசு ஒளி வாழ்க்கையை நிரப்புகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிந்தியோ அந்த பள்ளத்தாக்கு மாற்றப்பட்டு விட்டது. மழை தன்னை நிலைத்திருக்க முடிந்த இடங்களில் மெல்ல மாறியது. ஓடை அந்த நிலத்தை மாற்றியது. நீர் வழிகளுக்கு புதிய பாதைகளை உருவாக்கியது. ஒரு சில நேரங்களில் சிறியதாக இருக்கின்ற ஒரு சக்தியானது இப்போது அப்பகுதியில் புதிய வாழ்க்கையை உருவாக்கி மண்ணை ஊட்டியது. பிறகு ஓடை ஒரு நாளில் மீண்டும் மலையடிவாரத்தில் ஓடி வந்து அதன் ஓட்டம் சில நேரம் சோர்வு மற்றும் குழப்பத்தில் இருந்தது. ஓடை இன்னும் அதன் பயணத்தில் தடைகளை எதிர்கொள்கிறது. ஆனால் இந்த தடைகள் அவளுக்கு பயிற்சி மற்றும் அனுபவமாக மாறுகின்றன. ஒரு நாள் ஓடை மலைக்கு வந்து, இப்போது எனக்கு புரிந்திருக்கின்றது, இது பெரிய செயல்கள் அல்லது சக்திகள் அல்ல, ஆனால் தொடர்ந்து முயற்சி, ஒழுங்கு மற்றும் பரிசுதான் முக்கியம். ஒவ்வொரு சிந்தனையும் முக்கியம். மலை மிகவும் ஆரோக்கியமாக பெருமையுடன் என்னை பார்க்கும்போது, சரி, அது சிறிய விஷயங்களில், அமைதியான தருணங்களில் மற்றும் உறுதிப்பட்ட முயற்சியில்தான் உண்மையான சக்தி உள்ளது. நீ மிகவும் சிறியது, ஆனால் நீ மிகப்பெரிய சக்தி கொண்டாய். உன் பாதை ஒன்றாக செய்யும் சக்தி எல்லாம் மாற்றங்களை உருவாக்கும். அப்பொழுது ஓடை இப்பொழுது முழுமையாக உறுதி பெற்று செல்லத் தொடங்கியது. அது அறிந்தது, ஒரு சிறிய ஓடை என்றாலும் அது உலகத்தில் தனது பாதையை ஊற்று மாற்றங்களை உருவாக்க முடியும். மலை தன்னுடைய தலைசிறந்த சக்தி மற்றும் நிலைத்தன்மையால் பிரகாசிக்க, நதி சிறு சிறு துளிகளால் நிரம்பி அமைதியான கன ஒன்றை கொண்டது. மலைக்குள் வழியை செதுக்கி மறுபக்கம் பெரிய ஆற்றுடன் இணைந்து அதன் கதையை பெரிதாக்க வேண்டும். நீ என்னால் எப்போதும் வெற்றியடைய முடியாது, மலை தனது உரத்த குரலில் சொன்னது. நான் எப்போதும் மாற்றமற்றவன். நீ ஒரு சிறிய துளி. ஏன் இப்படி முயற்சிக்கிறாய்? நதி மழை விழும் நீர் மொட்டுகளை ஒளிர வைத்து மெதுவாக சிரித்தது. நீ சரியாக இருக்கலாம், அது மெதுவாக சொன்னது. ஆனால் ஒவ்வொரு துளிக்கும் தனது பணி இருக்கிறது. எனது பணி முயற்சி செய்வது. ஓடை மெதுவாக முன்னேறி தன் வழி கண்டுபிடித்து செல்லத் தொடங்கின. இப்போது அவளுக்கு அந்த முயற்சி சரியான விகிதத்தில் முக்கியமாக மாறியது. அவள் மாற்றத்தை விட அது எவ்வளவு வளர்ந்துள்ளது என்று உணர்ந்தாள். அவளின் திடமான திட்டம் மற்றும் வழியில் வரும் ஒவ்வொரு செடியும் பறக்கும் பறவைகளும் அவளது தடைகளை மாறும். ஓடை புத்துணர்வுடன், என் வழியில் உள்ள தடைகள் என் பயணத்தை மேலும் உறுதிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு தடையும் என்னை சோர்வடைய செய்வதில்லை, அது என்னை வலுவாக கற்றுக் கொடுத்தது. அந்த கடுமையான பாறைகள் அவற்றின் இடத்தில் இருந்து என் ஆற்றலை உருவாக்குகின்றன. நான் வழியை கண்டுபிடிக்கின்றேன் என்று நான் அறிவேன். மலை ஒரு மென்மையான சிரிப்புடன் நமக்கு தெரிந்த பழமையான அறிவை வழங்கி ஓடையின் பயணத்தை அறிவித்தது. மலை, நீ தொடங்கிய உணர்வை நீ நிரூபித்தாய். ஓடை, நீ அதன் வழியை புரிந்து கொண்டு படிப்படியாக
பரிசுத்தமான அனுபவங்களை உருவாக்கினாய். இந்த பாதையில் அனைத்து வகையான பரிசோதனைகள் உன்னுடன் இருக்கின்றன. ஆனால் உன்னுடைய முயற்சி முழுவதையும் அச்சுறுத்தல்களை கடந்து மாற்றத்தை உருவாக்கும். நினைத்து பாருங்கள், நீ ஒவ்வொரு குறுக்கு திசையும் கடக்கும்போது அந்த திசையில் ஏதாவது உருவாகின்றது. ஓடை முக்கியமாக, நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன். மலை எனது திசை மாற்றத்தை கண்டுபிடிக்கிறது. ஒரு அடியோடு நான் வேறு உலகத்தை உருவாக்குகிறேன். அதன் பிறகு ஓடை ஓடிய போது அவளது திடமான ஓட்டம், நகரும் சிறு குறுக்கு பாறைகள், உந்தும் வெற்றிகரமான வழிகளை கடந்து புதிய இடங்களுக்கு பரிசாக வழங்கிய பசுமைகள் மட்டுமல்ல, புதிய வாழ்வு உருவாக்கிய அவள் உலகின் உண்மையான சக்தியாக விளங்கின. மலை அவளுடைய வளர்ச்சியை கடந்து பாராட்டியது. அவள் அந்த மாறுதலின் சான்றாக நிலைமை என்ற இந்த கடினத்தை இடையே பரிசுத்தமாக காட்டினாள். ஓடையின் எப்போதும் ஓடும் சக்தியால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கு நிலத்தின் மேல் இப்போது ஓடையின் நிலத்திலிருந்து புதிய பாதைகள் உருவாகி ஒளிரும் நீர் சுழற்சி மற்றும் பாறைகளில் வெவ்வேறு ஒப்பார்களை வடிவமைக்கின்றன. இந்த வகையில் ஓடையின் எதிர்பாராத சக்தி அதன் வழியை காணும் விதத்தில் பள்ளத்தாக்கு புதிய பாதையை வடிவமைக்கிறது. மலை, இப்போது நீ வெற்றி பெற்றாய். ஓடை, உன் பயணம் இன்னும் தொடரும். இது உன்னுடைய புதிய அறிகுறி, ஒரு நீண்ட நேர பரிசோதனை. ஓடை மனதில் புரிதலுடன் மெதுவாக தனது பயணத்தை தொடர்ந்தது. மலை அவளுடைய சக்தி ஆகிய பாதையை கண்டுபிடித்து அவளுக்கு இன்னும் உறுதியளித்தது. ஒரே காட்சியில் மலை மற்றும் ஓடை இணைந்து நிற்கின்றன. மலை மிகவும் பெருமளவில் நிலைத்திருப்பதாக மற்றும் ஓடை மெதுவாக ஓடி செல்லும் வகையில் இரண்டும் ஒரு விதத்தில் பொருந்துவதாக இருக்கும். தங்களின் சக்தியுடன் இருவரும் ஒரே நேரத்தில் அங்கும் இங்கும் உள்ள பணிகளின் உள்ளத்தை காணும்போது மலை அதனை பார்க்கும் வண்ணம் ஓடையின் வழி சரியாக கவர்ந்து செல்லும். ஓடை தன்னுடைய பாதையில் நின்று ஒரு பெரிய பாறையின் மீது போகும்போது அதை அணுகி தனது சக்தி வெளிப்படுத்துகிறது. பாறைகளில் இருந்து விழும் நீர் அதை உள்வாங்கி விடாமல் ஓடையின் புதிய பாதையை உருவாக்குகின்றது. அதன் எளிமையான அலைச்சல்கள் அதன் தொடர்ந்து பயணிக்கும் வகையில் சக்தி வாய்ந்ததாக பரவுகின்றது. ஓடை மற்றும் மலை ஒற்றுமையாக நிலைத்து நிற்கும் ஒரு காட்சி. மலை அதன் நிலைத்த நிலை மற்றும் வானில் சூரியன் மறையும் போது ஓடை தனது வழியில் மெதுவாக ஓடுகின்றது. இரண்டும் ஒரே பார்வையில் இணைந்து பிணைகின்றன. இந்த அமைதி மலை மற்றும் ஓடை இரண்டின் கூட்டிணைவுக்கு ஒரு அழகான சித்திரத்தை உருவாக்குகின்றது. நீ வாழும் வழியில் வெற்றிக்கு பெரும்பாலான நிகழ்ச்சி. இப்பொழுது ஓடை திரும்பி பார்த்தது. உன்னை சேமிக்க வையும் என்றது. நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருக்க காற்று அதன் மேல் வட்டமாக சுழலுகிறது. அது விதைகளை பாறைகளின் சிறு விரிசல்களில் தூவுகிறது. அங்கு பூக்கள் மெதுவாக முளைக்கத் தொடங்குகின்றன. காற்றின் வேகத்தையும் நதியின் அமைதியான ஓட்டத்தையும் மலை எதற்கும் மாறாத தோற்றத்துடன் பின்புலமாக காட்டுகிறது. நதி தனது பணியை தொடங்கிய போது மூன்றாவது குரல் காட்சியில் சேர்ந்தது. காற்றின் குரல். இது மலைகளின் இடையிலும் பள்ளத்தாக்குகளிலும் வீசியது. தொலைதூர பூமிகளின் குரல்களை உடன் கொண்டு வந்தது. சிறு நதி காற்று துணுக்குடன் கேட்டது. ஏன் நீ இவ்வளவு சிரமப்படுகிறாய்? நான் மலையை எளிதில் கடக்கிறேன். உன் கனவை நான் அடக்கிவிட மாட்டேன். நதி தனது ஓட்டத்துடன் கவனமாக கூறியது. நீ பறக்க முடியும் காற்றே, ஆனால் நான் என்னுடைய பாதையை செதுக்க வேண்டும். பயணம் என்று கூறுவது முயற்சிக்கப்படாவிட்டால் என்ன அர்த்தம்? காற்று நதியின் தீர்மானத்தால் ஆச்சரியமடைந்தது. அதை உதவ செய்ய நினைத்தது. அது மலையின் பாறைகளில் உள்ள சிதிலங்களில் விதைகளை வீசி அவற்றை வளரச் செய்தது.
சாம்பல் பாறைகளின் இடையில் வன விகிதமான பூக்கள் மலரத் தொடங்கின. மலை இதை பார்த்தது. இது என்ன? அது கேட்கிறது. இது உன் வேலைதானா நதி? இல்லை, நான் மட்டுமல்ல, நதி பதிலளித்தது. ஒவ்வொரு துளியும், ஒவ்வொரு காற்றின் தாளமும், ஒவ்வொரு விதையும் தனது பங்கை செய்கிறது. நதியின் நீர் கற்களின் மேல் வழுக்க அவை மெதுவாக தங்களது முள்ளான விளிம்புகளை இழந்து மென்மையான பவளங்களாக மாறுகின்றன. நதி தனது பொறுமையால் மாற்றத்தை ஏற்படுத்தும் அழகை காட்டுகிறது. கற்கள் நதியுடன் ஏதோ பேசும் போல தோன்றுகிறது. நதி பாறைகளின் மீது வருடங்கள் கழித்து அழுத்தத் தொடங்கியது. அதன் நீரின் தொட்டுவைகள் ஒவ்வொரு நாளும் அவற்றை மென்மையாக்கியது. ஆனால் ஒரு நாள் பாறைகள் பேசத் தொடங்கின. நீ எங்கள் அமைதியை ஏன் பாதிக்கிறாய்? பாறைகள் வேதனையுடன் குரல் கொடுத்தன. நான் உங்களை கொல்ல நினைப்பதில்லை, நதி பதிலளித்தது. நான் சிரமத்தை எரிந்து செல்ல வேண்டிய பாதை தேடி செல்கிறேன். ஆனால் உங்களுக்கும் ஒரு பொருள் இருக்கும். நீங்களும் என்னுடன் பயணம் செய்து உலகை உருவாக்குவீர்கள். முதலில் பாறைகள் அதை ஏற்க மறுத்தன. ஆனால் நாளாகிய பாறைகள் நதியின் உண்மையை உணர்ந்தன. அவை தங்களின் பாதையை இழந்தபோதும் நதியின் ஓட்டத்தில் இணைந்து மெல்ல மெல்ல மெல்லிய முத்திரைகளாக மாற்றப்பட்டன. மழை கோபமாக கரும்பூச்சி மேகங்கள் ஒன்று திரண்டு மேல் ஒழுகும். மின்னல் பறந்து புயல் தன் சக்தியால் மலைகளின் பாறைகளை தாக்குகிறது. நதி ஒரு கொந்தளிக்கும் பெருக்கு ஆகிறது. மேலும் காற்று மரங்களை சாய்க்கும் அளவுக்கு உருமாறுகிறது. காட்சி முழுக்க கொந்தளிப்பு மற்றும் பேரழிவு காட்டுகிறது. ஒரு நாளில் ஒரு மோசமான புயல் கருப்பு மேகங்களை கொண்டு வந்தது. மலைகளில் பாறைகளை சிதறச் செய்து நதியின் ஓட்டத்தை கொந்தளிக்க செய்தது. ஏனையது போதும். மலை வெறுப்புடன் கத்தியது. இது உன் முடிவாக இருக்கும். நதி அதன் நீரின் சுழலுடன் குரல் கொடுத்தது. நான் என்னுடைய வீழ்ச்சியையும் கடந்து ஓடுவேன். நான் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் எனது ஓட்டத்தை உருவாக்குவேன். மலை தன்னுடைய மிக பெரிய பாறையை தன்னாலேயே உடைத்து புதிய ஓட்டத்தில் நதியை வழிநடத்துகிறது. பாறைகள் அருவிகளாக மாறி மலைக்குள் வழியாக அசரடிக்கிற காட்சிகளோடு அமைந்துள்ளன. மலை ஒரு பாதுகாப்பான தோற்றத்துடன் அதன் தியாகத்தை வெளிப்படுத்துகிறது. புயலின் அழுத்தம் பெருகியது. அப்பொழுது மலை ஒரு உத்தரவை எடுத்தது. தன்னுடைய உயர்ந்த பாறைகளை அதன் அடிப்பகுதியில் தானாகவே முறிக்க அந்த பாறைகள் புதிய அருவிகளை உருவாக்கின. நீ எதற்காக இதை செய்தாய்? நதி கேட்டது. நீ எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாய், மலை மெதுவாக சொன்னது. நிலைத்திருப்பது எப்போதும் பலவீனமல்ல, பொறுமையும் அடங்குவதும் உண்மையான சக்தி. புயலுக்கு பிறகு தோன்றும் அருமையான பள்ளத்தாக்கு. சூரியன் மேகங்களின் இடையில் ஒளியை வீச புதிய பாதையில் நதி மெதுவாக ஓடுகிறது. அதன் பக்கங்களில் வனவிலங்குகள் மற்றும் பூக்கள் பரவியுள்ளன. அருவிகள் தூரத்தில் ஒளிர்கின்றன. மேலும் புயலின் தழுவல்கள் இருந்தாலும் அவற்றை மாற்றிய இயற்கையின் அழகை காட்டுகிறது. ஆண்டுகள் மாற பள்ளத்தாக்கு தனது அழகுடன் புகழடைந்து கவிஞர்கள், கலைஞர்கள் மற்றும் இயற்கை ஆராய்ச்சியாளர்கள் இந்த விஷயத்தை நேரில் பார்க்க வந்தார்கள். ஒரு இளம் பெண் கவிஞர் நதியின் பக்கத்தில் உட்கார்ந்து அருவிகளை நோக்கி கவிதையை எழுதுகிறார். அவர் பின்புலத்தில் மலையையும் அழகான பள்ளத்தாக்கையும் காண்கிறார். அருகில் பூக்கள் மலர்ந்து நதியின் நீரின் ஒளிர்வுடன் காட்சி அமைதியான ஊக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு கவிஞர் அங்கே வந்தார். அருவிகளின் ஒளியை கேட்டுவிட்டு அவர் எழுதிய கவிதை
மலை எப்போதும் மிக உயரமாக பாறைகளால் உறுதியாக நிற்கும். சிறிய நதி துளி துளியாய் அந்த மகத்துவத்தை மீறியது. மலை எப்போதும் மிக உயரமாக பாறைகளால் உறுதியாக நிற்கும். ஒரு சிறிய நதி துளி துளியாக அந்த மகத்துவத்தை மீறியது. கவிஞர் எழுதியது. ஓவியர் தனது ஓவியத்துடன் நின்று மலை, நதி மற்றும் அருவிகளின் ஒளியும் நிழலும் ஒளிரும் காட்சியை வரைந்து கொண்டிருக்கிறார். அவரது படத்தில் பள்ளத்தாக்கின் அழகையும் நிறைந்த பச்சை பயிர்கள் மற்றும் ஆற்றின் வழியில் 4 பறவைகளும் காட்டப்படுகின்றன. இயற்கை ஆராய்ச்சியாளர் மரங்களின் நடுவே நதியின் அருகில் உள்ள சிறு செடிகளையும் விலங்குகளையும் கவனித்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பேட்டுடன் அவர் நதியின் நீரின் வளர்ந்து வரும் வேர்களை நேர்த்தியாக வரைந்துள்ளார். காட்சி இயற்கையின் வளர்ச்சியின் வளமான தோற்றத்தை காட்டுகிறது. ஒரு முதிய பயணி நதியின் அருகே ஒரு பாறையின் மீது அமர்ந்துள்ளார். அவர் மலையையும் அருவிகளையும் அமைதியாக நோக்குகிறார். அவரது முகத்தில் மெல்லிய அமைதி மற்றும் ஆழமான சிந்தனை பிரதிபலிக்கிறது. அவரது சுற்றுப்புறம் பூத்துள்ள மலர்களால் நிரம்பியுள்ளது. ஒன்றிணைந்த பள்ளத்தாக்கு ஒரு முழு பரந்த காட்சி மலை உயரமாகவும் பாதுகாப்பான தோற்றத்திலும் இருக்க அதன் அருவிகள் நதியை ஊட்டுகின்றன. நதி இதமாக குலுங்கிக் கொண்டு வனப்பும் வாழ்க்கையும் நிறைந்த பள்ளத்தாக்கின் வழியாக பாய்கிறது. சுற்றிலும் பயணிகள் அமர்ந்து கவிதை எழுதுவதோ அல்லது ஓவியம் வரைவதோ பார்த்து ஒரு அமைதியான யோசனையை பெறுகிறார்கள். சூரியன் தங்க நிறத்தில் ஒளியீடு செய்ய காட்சி ஒற்றுமையையும் இயற்கையின் மெய்ப்பித்தலையும் வெளிப்படுத்துகிறது. அதை அவர் வைத்துவிட்டு பயணம் தொடங்குகிறார். மலை மற்றும் நதியின் கதை ஒருபோதும் நிறைவு பெறுவது இல்லை. நிலையற்ற மழையாய், காற்றாய் அவற்றின் கதை ஒவ்வொரு மனதிலும் நிலைத்திருக்கும். ஸோ இந்த கதை நமக்கு பல விதங்களில் பல பாடங்களையும் பல வகையான மனிதனின் தன்னம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி, நோக்கம், கவலையிலிருந்து மீளுதல், இதை பற்றி எவ்வளவோ விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுது. பாறைகள் நதியின் உண்மையை உணர்ந்தன. அவை தங்களின் பாதையை இழந்தபோதும் நதியின் ஓட்டத்தில் இணைந்து மெல்ல மெல்ல மெல்லிய முத்திரைகளாக மாற்றப்பட்டன. ஒவ்வொரு மாற்றத்தையும் மனிதன் தனக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் அவனுக்கு புதிய வழி பிறக்கும். புயலின் அழுத்தம் பெருகியது. அப்பொழுது மலை ஒரு உத்தரவை எடுத்தது. தன்னுடைய உயர்ந்த பாறைகளை அதன் அடிப்பகுதியில் தானாகவே முறிக்க அந்த பாறைகள் புதிய அருவிகளை உருவாக்கின. வாழ்க்கையில் அழுத்தங்கள் அதிகமாகும் பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் புதிய வகையான சிந்தனைகளும் புதிய வகையான வாழ்க்கையும் உருவாகுகின்றன. அது அந்த நதியின் வாழ்க்கையில் இருந்து தெரிகிறது. காற்று நதியின் தீர்மானத்தால் ஆச்சரியமடைந்தது. அதை உதவ செய்ய நினைத்தது. அது மலையின் பாறைகளில் உள்ள சிதிலங்களில் விதைகளை வீசி அவற்றை வளரச் செய்தது. சாம்பல் பாறைகளின் இடையில் வனவிதமான பூக்கள் மலரத் தொடங்கின. உனது வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்று எப்போது நீ கவலைப்படுறியோ அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில், அது கடவுளாக கூட இருக்கலாம், இல்லை மனிதனாக இருக்கலாம், இந்த நதிக்கு அந்த காற்று தனது விதைகளை வீசி ஒரு பூக்களை மலரச் செய்து தனது கஷ்டங்களிலிருந்து அதற்கு ஒரு விடிவை காட்டுகிறது. ஓடையின் எப்போதும் ஓடும் சக்தியால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கு நிலத்தின் மேல் இப்போது ஓடையின் நிலத்திலிருந்து புதிய பாதைகள் உருவாகி ஒளிரும் நீர் அதனை வெளிப்படுத்துகிறது. எப்போவுமே சரி, ஓடணும்,
ஓடணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். உழைப்பு, ஒழுக்கமான முயற்சி, இது அனைத்தும் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பலனை தரும் அப்படின்றதுக்கு அந்த ஓடையின் ஓட்டம் மிக சிறந்த எடுத்துக்காட்டு. ஓடை ஓடிய போது அவளது திடமான ஓட்டம் நகரும் சிறு குறுக்கு பாறைகள் உந்தும் வெற்றிகரமான வழிகளை கடந்து புதிய இடங்களுக்கு பரிசாக வழங்கிய பசுமைகள் மட்டுமல்ல, புதிய வாழ்வு உருவாக்கிய அவள் உலகின் உண்மையான சக்தியாக விளங்கினாள். அவள் உண்மையான சக்தி என்பதை நிரூபிக்கிறதுக்கு காரணமே அவளது திடமான ஓட்டம் மற்றும் நகரும் சிறு குறுக்கு பாதைகளுக்கு வெற்றிகரமாக கடந்தது தான். ஸோ வாழ்க்கையில் தடைகள் வரலாம், அந்த தடைகளை கடந்து போகிறப்ப தான் உனக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை உருவாகுகின்றது. ஒரு சில நேரங்களில் சிறியதாக இருந்த ஒரு சக்தியானது இப்போது அப்பகுதியில் புதிய வாழ்க்கையை உருவாக்கி ஒரு மண்ணை ஊட்டியது. ஆமாம், சில சமயத்தில் சிறியதான ஒரு சக்தி பிற்காலத்தில் அது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது, நம்மால் சொல்ல முடியாது. உனக்குள் ஒரு விதை உள்ளது, அந்த விதை விருட்சமாக மாறும் பொழுது அது அளப்பரிய சக்திகளை கொண்டது. ஓடை நீ நினைக்கின்றது போல இந்த பாதையில் காட்சிகளை மாற்றுவது எளிதல்ல. எல்லாவற்றையும் உடனடியாக மாற்றுவதற்கு அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியது இல்லை. என் காட்சி மாறாமல் இருக்கின்றது, அதனால் நான் தன் உள்ளத்தில் ஒரு அசைவும் மாற்றத்தை உணர்கிறேன். நீ செல்லும் பாதையில் தானே மாற்றம் உண்டாக்கும் சக்தி உண்டு. ஓடையின் பொறுமை, ஓடையிடம் தேவைப்படுவது அதனுடைய தொடர்ந்து முயற்சிக்கும் திறன். அந்த முயற்சிக்கும் திறன் அப்படின்றது கான பலன் உடனே கிடைக்க போகிறது கிடையாது, அது கிடைக்கிறதுக்கான நாள் ஆகும் என்பதை இந்த விஷயத்தை மலை ஓடையிடம் அடிக்கடி நினைவுபடுத்தினது. தான் சோர்ந்து போன போது கூட மலை மெதுவாக சொன்னது, உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயங்கள் எப்போதும் பெரியவைகள் அல்ல, அது பெரும்பாலும் சப்தமானவைகளாக இருக்கின்றன. இது ஒழுங்கிய முயற்சி, தொடர்ந்து முயற்சிக்கும் திறன் மற்றும் அன்றாட திருப்பங்களின் மூலமாகவே தான் வழிகள் உருவாக்கப்படுகின்றன. உன் சக்தி மிக பெரியதாக இருக்கின்றது, அவை அனைத்தும் கடந்து செல்லும். உனது கஷ்டம் எல்லாம் கடந்து போகும். உன்னோட சக்தி ரொம்ப மிகப்பெரியது, முன்னால் எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட ஒழுங்கான முயற்சி, தொடர்ந்து முயற்சிக்கும் திறன், அதன் பிறகு உன்னோட உயர்ந்த எண்ணம். இதற்காக நீ எப்பொழுதுமே உயர்ந்தவராகவே வாழப்படுவாய் அப்படின்னு மலை ஓடையிடம் சொன்னது. அதே போல் பெரியவையாக அல்லது பரபரப்பாக இருக்க வேண்டாம். அது உங்கள் தொடர்ந்த முயற்சி, நிலை திருத்தம் மற்றும் உங்கள் சக்தி, நம்பிக்கை தான் முக்கியம். நீங்கள் மலையாக அல்லது ஓடையாக இருக்கலாம். உங்கள் பயணம் பல மாறுபாடுகளை உருவாக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். நீங்கள் மலையோ இல்லை ஓடையோ அது விஷயம் கிடையாது. மலை அதற்கான அதனுடைய செயல்பாடு, அதனுடைய செயல். அதே போல் ஓடையோட முயற்சி, ஓடையோட நிலை திருத்தம் மற்றும் அதனோட சக்தி, அதனோட நம்பிக்கை, இவை எல்லாமே சரி உலகை உய்விக்க வைக்கின்றன. இன்றைய உலகம் உய்வித்து பார்ப்பதற்கு அழகாக வனப்பாக தோன்றுகிறது என்றால் அது ஒவ்வொன்றும் அதனுடைய குணங்களில் நிலைத்திருப்பதனால்தான். உங்களுடைய வாழ்வும் இன்றைய நாளில் எவ்வாறு உள்ளது என்பது முக்கியமல்ல. உங்களது வாழ்வு நீங்கள் செய்யும் செயல்களின் அடிப்படையில் உங்கள் முதுமையில் அது பிரகாசமானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.